இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாய் வந்த உங்களை யாவரையும் கர்த்தர் தம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கிருபையும் இரக்கமும் சமாதானம் நமக்கு என்றென்றைக்கும் உண்டாகட்டும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசு ராஜா நமக்காக யாவையும் செய்து முடித்தவர். அவருடைய தயவு இரக்கம் கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிற சத்தியம் வீட்டு கூட்டத்தில் நாம் தியானம் செய்த அதே சத்தியத்தை கொஞ்சம் நம்ம ஆழமாய் சிந்திக்க போகிறோம். ஏன்னா அங்கே நேரம் இல்லாததுனால அந்த சத்தியம் அங்கே நம்மளால் முழுசாக தியானிக்க முடியும். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. யாத்ராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் அங்கே நம்மோடு கூட பேசினார். இன்றைக்கும் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுவாராக. அவர் இரக்கமுள்ள தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியாய் தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய ஜனங்களுக்காக அவர் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து, உன்னிடத்தில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தனித்தனியே தேவன் நம்மை விசேஷ விதமாய் தெரிந்து கொள்ளுகிறார். இயேசு ராஜாவை பிரஸ்தாபப்படுத்துகிற, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் உன்னிடத்தில் நான் வந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்கிட்ட உன் பக்கத்தில் வந்து, உன்னோடு கூட நான் உன் பக்கத்தில் வந்து, உன் வலது பக்கத்தில் வந்து உனக்காக யாவையும் செய்து முடித்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் மனிதன் பரிபூர்ணமானவன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உடையவனாக, அவன் எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் உடையவனாக இருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதம் என்பது ஏதோ உலக ரீதியான பொருள்கள் அதை பெற்றுக்கொள்வது அல்ல. மன நிறைவு, மனதுக்குள்ள ஒரு சமாதானம், மனதுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல், மனதுக்குள்ள ஒரு பரிபூரணம், இதுதான் இந்த ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், இந்த பிரஸ்தாபம் என்பது தமிழில் பிரஸ்தாபம் என்று போடப்பட்டிருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா ஜாக்கர், ஜாக்கர், ஜைன் கஃப் ரேஷ், இந்த 3 எழுத்தும் சேர்ந்தது ஜாக்கர். ஜாக்கர் என்று சொன்னால் ரிமெம்பர், ரிமெம்பர், நினைவுபடுத்து. உன் நினைவில் நீ என்னை கொண்டு வரும்போதெல்லாம், அதாவது கொண்டு வரும்போதெல்லாம் என்பதை விட உன் நினைவிலேயே நான் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நினைவில் இருப்பது என்பது அன்பு, அது உடன்படிக்கை. ஒரு கணவனுடைய நினைவில் மனைவியும், மனைவியினுடைய நினைவில் கணவனும் என்பதுதான். இந்த நினைவு தான் நமக்கு ஒரு மிக முக்கியமானது. கர்த்தாவே என்னை நினைத்து பாரும், என்னுடைய உண்மையும் என் உத்தமத்தையும் நினைத்து பாரும் என்று அங்கே எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணின போது கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் என்று நாம் பார்த்தோம். அதுதான் இந்த இடத்துல தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் பிரமாணம் கொடுக்கிறார். இந்த பிரமாணத்தினுடைய நோக்கமே என்னவென்றால், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் யெகோவா தேவன், யெகோவா தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் என் தேவன், அவர் என் தகப்பன், அவர் என் ராஜா, அவர் என் மணவாளன் என்பதில் தான் அந்த இஸ்ரவேலே கேள் என்பதிலே அடங்கியிருக்கிறது. ஆக இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண வசனத்தை நீ தியானித்து கொண்டே இரு. இந்த பிரமாணத்தை தேவன் கொடுத்த நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த வேத பிரமாணத்தை நீ கைக்கொள். இதை நீ கைக்கொள்வாய் ஆனால் உன்னுடைய சிந்தனையில், உன்னுடைய நினைவில் நான் இருப்பேனே ஆனால் அந்த இடத்துல நான் உன்கிட்ட வந்து உன் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நல்லா கவனிங்க. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் இரவும் பகலும் தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. இது ஏதோ கையில் வச்சு
சுருட்டி வச்சு இருக்குதுல. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல் சுருள் கொடுப்பாங்க. ஏதோ தோல் சுருளை கொடுத்து ஏதோ கையில் வச்சுக்கங்க, நல்ல காஸ்ட்லியான பைபிள் வாங்கி கையில் வச்சுக்கங்க, அப்படி அல்ல. இந்த வேதத்தை தேவன் நம் கையில் கொடுத்ததன் பிரதான நோக்கம் என்ன என்றால், இரவும் பகலும் இந்த வேதத்தில் தியானமாக இருப்பது. அப்படி என்றால் என்னுடைய நினைவில் நீதான் இருக்கிறாய். கர்த்தர் இங்க சொல்றாரு, தம்முடைய ஜனங்களோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். என்னுடைய நினைவில் நீதான் இருக்கிற. இப்ப அவர் என்ன வாஞ்சிக்கிறார், அவர் என்ன விரும்புகிறார் என்றால், உன்னுடைய நினைவில் நான் வாசமா இருக்க வேண்டும். இந்த நினைவில் தான் மீட்பு இருக்கிறது அன்பானவர்களே. இந்த நினைவு தான் தேவனுடைய சாயல். உலகத்திலேயே தேவன் தம்முடைய சாயலும் தம்முடைய ரூபத்தையும் கொடுத்தது அவர் மனுக்குலத்துக்கு மாத்திரமே. நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவர் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுடைய நோக்கம் என்ன? வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லாது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்றால், வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லாது. சாலமோன் ஞானி. சாலமோனுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு ஞானி இருந்ததும் இல்லை, சாலமோனுக்கு பின்னாடி அப்படிப்பட்ட ஒரு ஞானி இருக்க போவதும் இல்லை. அவ்வளோ பெரிய ஞானி ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறார். என் தேவனே, வானங்களே நீங்க சிருஷ்டித்தது தான், பூமியும் நீர் சிருஷ்டித்தது, நீ உண்டாக்கினது. ஆனால் நீர் எப்படி ஆண்டவர் இந்த வானத்தில் இந்த பூமியில் இருக்க முடியும்? வானங்களும் வானாதி வானங்களுமே உம்மை கொள்ளாதே. அப்படியானால் தேவனுடைய பிரதான நோக்கம் என்ன? நல்லா கவனிங்களேன். இவ்வளோ பெரிய தேவன். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு இன்னுமே யாரால கண்டுபிடிக்க முடியல. இந்த ஒரு கேலக்சியே உன்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா சாலமோன் இதெல்லாம் அறிந்தவராய் அவர் சொல்றாரு. இவ்வளோ பெரிய தேவனுடைய நோக்கம் என்ன என்ன தெரியுமா? அவர் சின்னதுலையும் அவர் வந்து வாசம் பண்ண முடியும். ஒரு மைக்ரோ டாட்ல அங்க வந்தும் அவர் வாசம் பண்ண முடியும். வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதவராய் அவர் உயர்ந்தவராய் இருக்க முடியும். அதுதான் தேவன், அதுதான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால்தான் பார்த்தா ஒரு ஜைகோட்டாக ஒரு தாயின் கருவறையில், அதனால கவனிங்க, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத இயேசு ராஜா ஒரு தாயின் கருவறையில் ஒரு செல் உயிரியாய், ஒரு ஜைகோட்டாக, ஒரு கருவாக அங்கே வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். அது அவருடைய மகிமை. அன்பான தேவஜனமே, அதுதான் 25வது அதிகாரம் யாத்திராகமம் 8ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்க. 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இந்த ஒரு பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் நான் வந்து வாசம் பண்ண வேண்டும். நல்லா கவனிங்க. தேவனுடைய அந்த ஒரு வல்லமை, அவருடைய அந்த குணாதிசயம், அவருடைய சர்வ வல்லமை, அவருடைய மகத்துவம் என்னவென்றால், அவர் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதவர். அதே சமயம் அவர்கள் நடுவில் வந்து நான் வாசம் பண்ணுவேன். சின்ன இடத்துலையும் அவர் வந்து வாசம் பண்ணி அந்த இடத்துல நமக்கு ஒரு மீட்பை கொடுப்பது தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய இரக்கமாக இருக்கிறது. இப்போ கர்த்தருங்க சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் நம்ம கூடவே இருக்க விரும்புகிறார். எல்லாரும் சொல்லாமா? இருவர் ஒருமனப்பட்டு ஒருமித்து வாசம் பண்ணால் ஒழிய அவர்களால் ஒருமித்து வாசம் பண்ண முடியாதே. அந்த இருவர் என்பது கணவன் மனைவி. நம் இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய யெகோவா தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய புருஷன் யெகோவா தேவனா இருக்கிறார். அதனால் தான் அவர் பிரமாணங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கும் போது, இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து வாசம் பண்ண முடியாதே. கணவன் ஒரு மூலை, மனைவி ஒரு மூலை, அப்படி அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் தேவன், யெகோவா தேவன், என் புருஷனாக இருக்க, அவர் என் சிருஷ்டிகராக இருக்கிறார். அவர் நமக்கு பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அவர் நியாய பிரமாணத்தை, இந்த தோராவை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை செய்து இந்த வேத வசனத்தின்படி நடக்கும்படியாக அவர் அங்கே அழைக்கிறார். ஆக என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து என்பது ரிமெம்பர், மைண்ட் டு கால், டு மேக் மெமோரியல். நம்முடைய சிந்தனையில் அவருடைய நினைவுகள், அந்த நினைவு அலைகள். என் இயேசு ராஜன் எவ்வளவு பெரியவர். நீங்க கேட்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு ராஜனா? எஸ், யெகோவா தேவன், இஸ்ரவேலின் தேவன், இயேசு தேவன், யெகோவா தேவன்.
யோத் ஹே வவ் ஹே என்கின்ற உயரிய நாமம், உயரிய நம்ம யெகோவா என்கின்ற அந்த உயரிய நாமம், யெஷுவா ஹா நஸ்ரி வா மெலெக் ஹா எகுதீம் என்பதுதான் அவர் கல்வாரி சிலுவையிலே அங்கே போடப்பட்ட அடையாளம். நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா, அவர் என் ராஜா, அவர் என் புருஷன் என்பதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த பிரமாணம். நல்லா புரிஞ்சுக்கணும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானம் என்பது என் கூடவே நிறு. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அவருடைய பிரியம் என் மேல் இருக்கிறது. நல்லா கவனி, என் நேசர் என்னுடையவர், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது என்பதுதான் மணவாட்டியினுடைய பரிபூரணம். இதுதான் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார். என் நேசர் என்னுடையவர், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? ஆக என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானம் என்பது கூடவே இணைந்திருப்பது, இசைந்திருப்பது, மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்டிருப்பது. இந்த வேதத்தை இரவும் பகலும் நீ தியானம் செய்வாய், ஆனால் உன்னுடைய இருதயத்துக்குள்ளே நான் வந்து வாசம் பண்ணுவேன். உன் நினைவுல நான் வாசம் பண்ணுவேன். அந்த நினைவுல தான் தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார். அந்த நினைவுக்காகத்தான் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அன்பான தேவஜனமே, தேவனுடைய வசனத்தை நல்லா தியானம் பண்ணுங்க. நல்ல வசனத்தை தியானம் பண்ணுங்க. அதில் தேவன் மகிமைப்படுகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து, அப்படின்னா உன் கூடவே தான் நான் இருக்கிறேன். அவருடைய நம்முடைய நினைவில் அவர் இருக்கிறார். நீங்கள் வேலை ஸ்தலத்தில், நீங்கள் வீட்டில் இருக்கும்போது, நீங்கள் ட்ராவல் இருக்கும்போது, எந்த இடமாக இருக்கட்டும், அந்த இடத்துல இயேசு ராஜாவுடைய நாமம், நான் அல்ல, என்னுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய மாம்ச நினைவுகள் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உங்கள் சித்தம் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வார்த்தைகளை நாம் செயல்படுத்தும் போது, வார்த்தையை நாம் வாழ்ந்து காட்டும் போது அவருக்கு நாம் மனைவியாக இருக்கிறோம். அதை தான் இந்த நினைவுகளை குறித்து கர்த்தர் இங்கே சொல்லும்போது எடுத்து வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 12வது அதிகாரத்தில், நீதிமொழிகள் 12வது அதிகாரம், இதை முழுக்க பார்த்தீங்கன்னா நினைவுகளை குறித்து தான் சொல்லியிருப்பார். அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குணம், அந்த குணாதிசயம், அந்த அறிவு, அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு பலன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். அதை வாசிக்கும் போது வாசிங்க பார்க்கலாம். நீதிமான்னா எப்படிப்பட்டவன், இதில் ஒன்றில்தே வாசிங்களேன், நல்லா இருக்கும் அந்த வசனம். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். இந்த மிருக குணம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சிந்தனையில கொண்டு வராதது. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனைகளை உள்ள மனுஷன் அவர் ஆக்கினை, துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவாராம். சிந்தனையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டு வர வேண்டும், இரவும் பகலும். ஏன்னா இந்த வேத வசனம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யெகோவா தேவன். ஆக அந்த சிந்தனையில துர்சிந்தனையுள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவாராம். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான். இந்த துன்மார்க்கம் என்பது யான் இஷ்டம். ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், அவங்க பைபிளை தியானிக்கவே மாட்டாங்க. ரொம்ப எவ்வளவு ஆபத்து என்பதை கவனிங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு இப்படி சோரம் போகிறதுக்கு காரணம் யாருன்னா பெற்றோர். அந்த பெற்றோர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க துர்ச்சிந்தனை உடையவர்களாக வேதத்தை தியானிக்கிறது கிடையாது. வேதத்தை தியானிக்கணும் அவங்க. அப்ப இந்த துன்மார்கர் எப்படிப்பட்டவன்? துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. இந்த வேர் என்பது என்னதுன்னா குமாரன். நான் தாவீதுக்கு வேர் என்று சொல்லுகிறார். என்னுடைய ஜீவியம், நல்லா கவனிக்கணும், என் அசைவுகள், என் ஜீவியம், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை, அந்த வேர் தான் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அப்போ நீதிமான்களுடைய வேர் எப்படிப்பட்டதுன்னா அது அசையாது. எவ்வளவு பயங்கரமான சூறாவளி, எப்படிப்பட்டதான போராட்டங்கள் வந்தாலும் அசையாமல் நிலைத்திருப்போம். இந்த அசையாது என்பது நியாயத்தீர்ப்பில் ஜெயம் எடுக்கும். சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு நியாயத்தீர்ப்பு நமக்கு உண்டு. உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளுக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நியாயத்தீர்ப்புன்னு இதை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நம்மளை ஆக்கினைக்குள்ள தள்ளுவது அல்ல, பிரதிபலனை கொடுக்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். அப்போ அடுத்து சொல்றார் 4ஆம் வசனத்துல, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புரிக்கையா இருக்கிறாள். ஏன் இந்த வசனத்துக்கு சொல்றாருனாக்கா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானமும், புருஷன் ஞானம், மனைவி புத்தி,
இப்போ கணவனும் மனைவியும் ஒன்று இசைந்திருந்தால்தான், இப்போ ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா காரியத்தையும் புருஷன் தான் திட்டம் போடணும். என்ன சாப்பாடுல இருந்து அந்த வீட்டுக்கு தேவையான அத்தனையும் புருஷன் திட்டம் போடணும். புருஷனுடைய திட்டத்துக்கு மனைவி உட்பட்டிருக்க வேண்டும். அந்த புருஷனுடைய பிரமாணத்துக்கு, என் புருஷனுக்கு இதுதான் என் குடும்பத்தை இப்படி தான் ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே மனைவியை ஹேண்டில் பண்ணணும். ஒரு புருஷன் ஒரு மனைவியை முழுக்க ஹேண்டில் பண்ணணும். மனைவியை தன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே மனைவிக்கு பின்னாடி அவன் புருஷன் போகக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மனைவி தன்னுடைய புருஷனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து பூரணப்பட்டவளாய் அவள் எல்லா காரியத்தையும் செய்வா. புருஷன் இப்போ என்ன பண்ணா, ஓகேம்மா சரிம்மா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் மனைவியை ஹேண்டில் பண்ணி கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சில சில புருஷன்மார் என்ன பண்ண, மனைவி சொல்கிறது அப்படியே கேட்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, இப்போ மனைவிக்குள்ளே என்ன நடந்துச்சு, ஒரு குணசாலி என்கின்ற அனுபவத்துக்குள்ளே என் புருஷனுடைய நாமத்தை, என் புருஷ சித்தத்தை நான் செயல்படுத்துகிறேன், என் புருஷனை பிரஸ்தாபப்படுத்துகிறேன். இதுதான் சபை. குணசாலின ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கு. இந்த கிரீடம் என்பதுதான் பூர்ணமாக்கப்பட்ட மணவாட்டி சபை. இது மகிமையின் சரீரம். கிரீடம் இது தலைக்கு மேல கொண்டு வரப்படுகிற ஒரு மகிமை தான் இந்த கிரீடம். இந்த கிரீடத்தில் தான் எல்லா ரகசியம் அடங்கியிருக்கிறது. இந்த கிரீடம் சூட்டப்பட்டவர்கள் தான் பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிப்பார்கள். ஆக இந்த குணசாலி என்பது குணசாலின சபை. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தானம். எல்லா இடத்துலையும் இயேசு ராஜாவை பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தானம். அந்த நினைவிலேயே அவர் இருக்கணும். இதுதான் புது உடன்படிக்கை. அப்ப நீதிமான்கள், அடுத்த வசனம் வாசிங்க, 5ஆம் வசனம். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்குடைய ஆலோசனைகளோ சூதானவை. இரவும் பகலும் உட்கார்ந்து பைபிளை ஆராய்ச்சி பண்ணுவாங்க பாருங்க. இரவும் பகலும் உட்கார்ந்து வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய அந்த ரகசியங்களை அறிந்து அதனுடைய நினைவுகள் எப்படிப்பட்டது அப்படின்னா அது நியாயமானவைகள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அப்போ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வது. அந்த ஜாக்கர் என்பது அவருடைய நினைவில் நம்முடைய நினைவில் அவர் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுதான் கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்டீர்களே. அவரை அறிகிற அறிவில் என்ன, இந்த வேதம் முழுக்க யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் ஆராயணும். பைபிள் ஸ்டடின்னா உட்காந்து மணிக்கணக்கில் உட்காந்து பைபிளை படிக்கணும். இது சும்மா இல்லை. இந்த வேதத்தை நம்ம கையில் தேவன் கொடுத்திருக்கிறது நோக்கம் என்னவென்றால் கிறிஸ்து இயேசுவை நாம் தரித்து கொள்வது. அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ மண்ணினாலே எனக்கு பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொல்லி. அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிங்க. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. இப்ப என்ன சொல்றேன்னா, மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்க சொல்றாரு. அடுத்து 25ஆம் வசனத்துல எனக்கு கல்லினாலே பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமானால். இந்த மண்ணினாலே பலிபீடமும் கல்லினாலே பலிபீடமும் என்று இங்கே கர்த்தர் சொல்றார். முதல்ல இந்த பலிபீடத்தை பார்க்கலாம். பலிபீடம் என்பது குமாரன், பலிபீடம் என்பது மத்தியஸ்தம். தேவன் ஆவியா இருக்கிறார். மனுஷனை தேவன் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் சிருஷ்டிக்கிறார். இப்ப 2 பேருக்கும் மத்தியஸ்தம் செய்வதுதான் குமாரன் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு ஆனார். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு என்பதுதான் இந்த மண். அதுதான் தேவனுடைய குமாரன். பலிபீடம் அப்படின்னாவே அது குமாரன். ஏனென்றால் மரணத்தில் தான் அன்பு இருக்கிறது. இந்த கனியை நீங்கள் புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள். எல்லா கரங்களை ஆமென் சொல்லாமா? நீ பரிபூர்ண குமாரனாவாய். ஏனென்றால் அப்பாவுக்கு ஒரு சுயாதீன சித்தம் இருக்கு, பிள்ளைக்கு ஒரு சுயாதீன சித்தம் இருக்கு. ஆனால் குமாரன் என்ன செய்கிறான், எங்க அப்பாவின் சித்தத்துக்கு என்னை நான் சாகிறேன் என்று தம்முடைய சுயாதீன சித்தத்துக்கு அடிக்கப்படுவதுதான் பலிபீடம். அதுதான் பலிபீடம் என்பது அது குமாரன், மத்தியஸ்தன். தம்முடைய பிதாவின் சித்தத்துக்கு, பிதா தேவாதி தேவன் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ண அவர் சித்தம் கொண்டார்.
மனுஷனை நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு சிருஷ்டிக்கிறேன், மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது. ஏனென்றால் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன் அவர். இந்த மனுஷனை மாம்சத்தோடு ரத்தத்தோடு சிருஷ்டிக்கும் போது அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் தமக்குத்தானே சுயாதீன சித்தமுடையவனாக இருக்கிறான். அந்த சுயாதீன சித்தத்துக்கு அவன் அடிக்கப்பட வேண்டும். யார் மூலமாய்? இந்த பலிபீடத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஆக மண்ணினாலே பலிபீடம் என்பது சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர் என்கின்ற குமாரன். கல்லினாலே பலிபீடம் என்பது ஜெயங்கொண்ட குமாரன். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது பயங்கர மீட்பின் சத்தியங்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. மண்ணினாலே பலிபீடம், உதாரணத்துக்கு மண்ணினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்றால், அந்த மண்ணில் என்ன விதைக்கிறோமோ அதை அப்படியே கொடுக்கும். அப்படியே அதை செடியாக்கி மரமாக்கி கனியாக்கி கொடுக்கும். இப்போ மண்ணினுடைய தன்மை என்ன என்றால், அது அப்படியே கீழ்ப்படியும். அதுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. கையை ஊத்தனமே சொல்லாமா? அந்த மண்ணில் ஜீவன் இருக்கிறது. அப்போ உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த அடிக்கப்பட்ட அந்த தேவகுமாரன் தான் இந்த மண் என்பது. எடுத்து வாசிக்கலாம். 103ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 103வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நல்லா கவனிக்கணும். நம்முடைய உருவம் என்பது என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய உருவங்களை அவர் சித்தம் கொள்ளுகிறார். மண் என்று நம்மை நினைவு கூறுகிறார். நம்மை மண்ணினாலே உருவாக்க வேண்டும் என்று நினைவு கூறும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு. ஆக இந்த சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர் என்பது மறைக்கப்பட்ட குமாரனுக்கும் பிதாவுக்கும் இருக்கக்கூடிய தேவ ரகசியம். இதைத்தான் பார்த்தீங்கன்னா கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். நம்முடைய உருவம் இன்னது என்று அவர் அறிந்திருக்கிறார். அந்த சொரூபம் வாசிப்பாங்களா அந்த வசனத்தை? அவர் அதரிசனமான தேவனுடைய இன்விசிபிள் காட். அவர் காட், இன்விசிபிள் காட். பட் அவருடைய குமாரன் என்ன செய்றார்னா, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேராக தற்சொரூபமாக வருகிறார். நல்லா கவனிக்கணும். இந்த மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கி வாசி அந்த வசனத்தை ஃபுல்லா வாசி மறுபடியும். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் அவர் முந்தின பேராக அவர் இருக்கிறார். ஆக இந்த மண் என்பது பிதாவின் சித்தத்துக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரன். ஆக அவர் ஜீவன் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த காரியத்தை கொடுத்தார். என வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எந்த வேத வாக்கியமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது. அதுக்குள்ள இயேசு கிறிஸ்து மறைந்திருக்கிறார். ஆமேன் சொல்லாமா? இதெல்லாம் நம்ம பலமுறை பார்த்துட்டோம். அப்போஸ்தலன் பேதுரு இதை தான் எழுதுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, வேதத்தில் இருக்கிற எந்த எழுத்துமே சுய தோற்றமான பொருளை உடையதா இராது. அதுக்குள்ள ஆவி இருக்கிறது, அடங்கி இருக்கிறது. தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானங்கள் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அன்பானவர்களே, அதுதான் இங்கே தேவன் நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தார். நமக்கு தேவன் இந்த பிரமாணங்களை எழுதி கொடுத்தார். ஆக நீ மண்ணினாலே எனக்கு பலிபீடத்தை உண்டாக்கு என்பது தேவனுடைய குமாரன் பிதாவின் சித்தம் செய்வதற்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த பரிசுத்தர். அப்போ இந்த மண்ணினாலே பலிபீடம் என்பது எதை காண்பிக்கிறது என்றால், நமக்குள் இருக்கக்கூடிய ஜென்ம சுபாவங்கள், பாவ சுபாவங்களை நாம் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே எனக்குள்ள இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறது, அந்த பழைய மனுஷனை, இந்த பழைய பாவ மனுஷனை நான் ஜெயங்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் நாம் நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் நாம் மண்ணினாலே பலிபீடத்தை கட்டுகிறோம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமென் சொல்லாமா? நமக்குள்ள இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஜீவியம், நம்முடைய செல்ஃப், நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த ஒரு பரிசுத்தத்துக்கு நேராய் நான் போகணும். எனக்குள்ள பாவம் இருக்குன்னு சொல்லி பாவ உணர்வு ஏற்படும் போது, அது அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமாகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரன் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து, பிதாவின் சித்தத்துக்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த குமாரனை வெளிப்படுத்துகிறது. மண்ணினாலே பலிபீடம் என்பது
அடுத்தது கல்லினாலே பலிபிடம் என்று சொல்லுவது இந்த உலகத்துல ஜெயங்கொண்ட இயேசு கிறிஸ்து. ஜெயங்கொண்ட இயேசு கிறிஸ்து என்பது அது சீயோனின் மூளைக்கல், அது திட அஸ்திபாரம் உள்ள கல். அந்த கல் பரீட்சிக்கப்பட்டது. எல்லா விதமான சோதனை பரீட்சை அப்படின்னு ஜெயம் கொள்ளுவது, யுத்தம் 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 கர்த்தருடையது. அதை வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். சொல்லும் போதே பட்டு நிறுத்தி வச்சு தேவையில்லையா, ஆக்டிவாரு. ஏசாயா 28:16. ஏசாயா 28 வேகம் எடுத்து வாசி. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. அது பரீட்சிக்கப்பட்டது அப்படின்னா என்ன? சோதிக்கப்பட்டது. இதுக்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு சோதிக்கப்பட்டது. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் வைக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அங்க ஒரு யுத்தம் நடக்கும். நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்னு சொல்லி. அப்போ கல்லினாலே பலிபிடம் என்பது ஜெயங்கொண்ட எபேனேசர் என்று சொன்னால் ஜெயங்கொண்டவர், எல்லா விதத்திலும் எனக்கு உதவி செய்தவர், அவருடைய கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா மறுபடியும் நான் சொல்றேன், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். மண்ணினாலே பலிபிடம் கல்லினாலே பலிபிடம் என்று சொல்லுவதில் எல்லாமே எல்லா ரகசியமே அடங்கியிருக்கு. அந்த இடத்துல கர்த்தர் வந்துடுவார். ஆண்டவரே, என் மனசுக்குள்ள எவ்வளவு பாவம் இருக்குது ஆண்டவரே, என்னால் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியலையே அப்படின்னு சொல்லுவது மண்ணினாலே பலிபிடம் கட்டுவது. இங்கே திட அஸ்திவாரம் உள்ள இந்த மூளைக்கள் வாசித்து முடியும். ஃபுல்லா வாசியதை அது பரீட்சிக்கப்பட்டது. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். நல்லா கவனிக்கணும். இது அது திட அஸ்திபாரம் உள்ள அது மூளை கல்லா இருக்கிறது. அந்த கல்லின் மேல யாரெல்லாம் விசுவாசிக்கிறனோ அவன் பதறான். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்ததே எனக்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தது, வெற்றி பெற்றது, அவர் ஜெயங்கொண்டது எனக்காக. அப்ப நான் எந்த சூழ்நிலையிலும் நான் பதற தேவையில்லை. அவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அதை தான் நம்முடைய சிந்தனையில கொண்டு வர வேண்டும். இங்கே சர்வாங்க தகன பலி என்பது நான் ஒன்றுமில்லை என்பதும், சமாதான பலி என்பது ராஜ்யமும் மகிமையும் வல்லமையும் பலனும் என்றென்றைக்கும் என் தேவனுக்கு சொந்தமானது. அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொள்வதுதான் சமாதான பலி. சர்வாங்க தகன பலி என்பது நான் ஒன்றுமில்லை, மாம்சமும் இரத்தமும் தேவராஜ்யத்தை சொந்தரிக்காது என்று நம்மை முழுதுமாய் சர்வ அங்கத்தை தகன பலியாக ஒப்பு கொடுப்பது. ஆக நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ரகசியத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்லிட்டாரு. என்னது? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மண்ணில் பலிபீடம் கட்டுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தங்கள் பாவங்களை உணர்ந்து தேவன் நன்றியில் மாம்ச சித்தத்தை நான் செஞ்சுட்டு ஆண்டவரே, ஏன்னா மாம்ச சித்தம் தேவனுக்கு விரோதமான அது பகையா இருக்கிறது. மாம்ச சிந்தை மரணம். சொல்லுங்க, மாம்ச சிந்தை என்னது? மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்ப மண்ணினாலே பலிபீடத்தை கட்டும்போது, ஆண்டவரே நான் மாம்சத்துல விழுந்துட்டு ஆண்டவரே, என் மாம்சத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டு ஆண்டவரே, அப்ப அந்த இடத்துல கர்த்தர் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். கல்லினாலே பலிபீடம் என்று சொல்லுவது எல்லா விதமான போராட்டங்களையும் ஜெயிக்கணும் ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் பயங்கரமான சத்துருவின் போராட்டம் இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்வீராக என்று சொல்லி நிற்கும் போது அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் வெளியே வந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த ரகசியத்தை நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த இடத்துல நம்முடைய நினைவில் நமது இரட்சகரை நாம் நினைக்கிறோம். இது எல்லாவற்றையும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய பூரணத்தினால மட்டும்தான் இந்த ரகசியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்க முடியும். ஆக இந்த பலிபீடம் இப்போ புதிய ஏற்பட்ட காலத்துல இந்த 24ஆம் வசனம் 25வது வசனத்தை அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாருன்னா, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். 19, 20 வாசிங்க பார்க்கலாம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். இந்த ஒருமனம் தான் நினைவு. இந்த ஒருமனம் தான் நம்முடைய நினைவுல கிறிஸ்து இருப்பாரேயானால் நாம் ஒருமனப்பட்டவர்களாய் பூர்ணப்பட்டவர்களாய்
தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்போம். இந்த ஒரு மனம்தான் கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துவது. அது சபை, அது நம்முடைய குடும்பம். அடுத்தது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். கரங்களை உயர்த்தி எல்லாம் ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். இப்ப கர்த்தர் இங்க சொல்றாரு, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ இந்த என் நாமம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நாமம் யெகோவா, அதுதான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா, அவர் என்னுடைய ராஜா என்பது. ஆக இயேசு என்ற நாமத்தை நீங்க எங்கெல்லாம் பயன்படுத்துகிறீர்களோ, இயேசுன்ற நாமத்தில் நீங்க எப்போதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஆண்டவரே, என் அந்த ரங்கத்தில் நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, நான் வாலிபத்தில் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு விரோதமாய், ஆண்டவரே, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு நான் துரோகம் செய்து, என் தாயை நான் நிந்தித்தேன், என் தகப்பனை நான் தூஷித்தேன், எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எவ்வளவு பாவத்தை நான் செஞ்சேன் ஆண்டவரே அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கும் போது எதில் பலிபீடம் கட்டுறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், எதில் பலிபீடம் கட்டுறீங்க? மண்ணில் பலிபீடம் கட்டுறீங்க. அப்போ மண்ணில் பலிபீடம் கட்டுவது குமாரனை போல நம்மை தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென் சொல்லாமா? அப்போ என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன். பிள்ளைங்க போய்ட்டு அம்மா அப்பா கிட்ட சாரி கேட்கணும். இன்னைக்கு எந்த பிள்ளைங்களும் அதெல்லாம் அந்த பழக்கமே இல்லை. சொல்லி கொடுக்கணும். தப்பு செஞ்சுட்ட, தப்பை நீ உணர்ந்தது உண்மையானால் பலிபீடம் கட்டு, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணு. அப்போ பிள்ளைங்க போய்ட்டு அம்மா அப்பா கிட்ட சாரி கேட்க கற்றுக் கொடுக்கணும். என்னை மன்னிச்சிருங்க அம்மா, நம்மளை துக்கப்படுத்திட்டோம். ஏன்னா தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிற தீபம் காரிலே அணைந்து போம். அப்போது இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வாலிபத்தில் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து விட்டு, புருஷனுடைய சிந்தை அல்ல, இந்த வேத வசனத்துக்கு அல்ல, தன்னுடைய மாம்ச இச்சைக்கு மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து விட்டு பாவம் செய்து விடுகிறார்கள். அவர்கள் போயிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த எல்லா பாவத்தையும் ரத்தத்தினாலே மன்னித்து நமக்கு ஒரு மீட்பை கொடுக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? இப்போது ஒரு பயங்கரமான யுத்தம், ஒரு பயங்கரமான போட்டி, ஒரு பயங்கரமான சவால். இப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. ஆண்டவரே, என்னால் முடியலப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஜெயம் கிடைப்பதாக என்று நீங்கள் சொல்லும்போது கல்லினாலே பலிபீடத்தை கட்டுகிறீர்கள். ஆக இந்த கல், இந்த மண் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு ஆமென் சொல்லாமா? இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ரவேலர்கள் என்பது ஒரு மனம். கேள் இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர். கேள் என்பது இந்த வேத வசனத்தை கேள், இந்த வேத வசனத்தை கேள். இப்போ நல்லா கவனிங்க, இதை நம்ம எப்படி தாவீதுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறோம். இப்போ கவனிங்க பார்க்கலாம். தாவீது என்ன செய்கிறாருன்னா, பத்சேபால் இடத்துல பாவம் செய்கிறார். பத்சேபால் வந்து உரியாவின் மனைவியா இருந்தவள். உரியாவின் மனைவியா இருக்கிற இந்த பத்சேபால் இடத்துல அவர் பாவம் செய்து விடுகிறார். அவர் சாயங்கால வேளையிலே அவள் குளித்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். முதல்ல வந்து பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, அதுக்கேற்ற சூழ்நிலை வந்து நமக்கு என்ன ஏற்படுத்தி, இல்லை நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், நான் வந்து எல்லா இடத்துலையும் போவேன் அப்படிலாம் போகக்கூடாது. ஏன்னா இந்த கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை என்பது பிசாசினால் உண்டாக்கப்பட்டு பாவத்தில் எல்லாரையும் தள்ளிவிட்டு ஒரு பயங்கரம் அது. இவர் சாயங்கால வேலையை நின்று பார்க்குறாரு. அங்கே பத்சேபால் குளித்து கொண்டதை பார்த்ததுமே அவர் பாவத்தில் விழுந்து விடுகிறார். பத்சேபாலை அழைத்து அவளோடு கூட விபச்சாரம் செய்து விடுகிறார். அது நிமித்தமாக உரியாவை போர்க்களத்திலிருந்து அங்கே யோவாபை அனுப்ப சொல்கிறாரு. அங்கே உரியாவும் அங்கே ஒரு லெட்டரை எழுதி கொடுத்து அங்கே வில் எய்கிற, அம்பு எய்கிற அந்த யுத்த காலத்தில் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி உரியாவையும் சாகடித்து விட்டு இன்னொருத்தருடைய மனைவியை இந்த தாவீது எடுத்துக்கொள்ளுகிறார். நல்லா கவனிங்க, தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா. தேவனுடைய அபிஷேகம் இந்த தாவீதின் மேல் இருக்கிறது. ஆனால் பாவம் எவ்வளவு பெரிய கொடுமையானது, பயங்கரம், வஞ்சனை உள்ளது இந்த மாம்சத்தினுடைய சிந்தனை. நீங்கள் வேதத்தை வசனத்தில் உங்களை காத்து கொள்ளலைன்னா நீங்கள் ஜெயம் பெற முடியாது. அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு புதிய ஏற்பட்ட காலத்தில் தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். குமாரனின் ஆவியை நம்முடைய இருதயங்களில் ஊற்றி இருக்கிறார். இந்த உலகத்தில் நம் மாம்ச சிந்தையை ஜெயிக்க வேண்டுமேயானால், மாம்சத்தை ஜெயிக்க வேண்டுமேயானால் ஒரே ஒரு ஆயுதம்,
தேவனுடைய வசனத்தை இரவும் பகலும் தியானம் செய்து கொண்டிருந்தால் மட்டுமே எல்லா பாவத்திலும் ஜெயம் பெற முடியும். நல்லா கவனிங்க, தாவீது இங்க பாவம் செஞ்சுட்டாரு, அவருக்கு நினைவே வரல, உணர்வே வரல, பாவ உணர்வே வரல. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அங்கே உணர்த்துகிற வரைக்கும் அவருக்கு உணர்வே இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாங்கனாவே பாஸ்ட் தான் பொறுப்பு. என்ன இவங்க இந்த மாதிரி பாவலாம் செய்கிறாங்களே, நீங்களாம் கேட்க மாட்டீங்களா, நீங்களாம் என்ன போதிக்கிறீங்க? நம்ம வசனத்தை சரியாக தெளிவாக எடுத்து போதிக்கிறோம். அவங்களுக்கு உணர்வு வரணும்னா பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்று தேவனால் உணர்த்தி வைக்கப்பட வேண்டும். இப்போ தாவீது இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டு உட்காந்துங்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அங்கே உணர்த்துகிறார். நீ குமாரன் பரிசுத்தர், ஆமென் சொல்லுங்க. மண்ணினாலே பலிபிடம் என்பது அவர் குமாரன். பிதாவின் சித்தத்துக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்த சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். பிதாவின் சித்தத்துக்கு தம்மை தாமே பலியாக்கின தேவ ஆட்டுக்குட்டி என்பதுதான் அந்த அனுபவம். 51ஆம் சங்கீதத்தை அந்த வசந்த வாசிக்கும் போது தலைப்பை வாசிங்களேன். 51ஆம் சங்கீதம் தலைப்பை வாசிங்க, வேகமா வாசிங்க. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்திய போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். எப்ப அவருக்கு உணர்வு வந்துச்சு, எப்ப அவருக்கு நினைவு வந்துச்சு அப்படின்னா, நாத்தான் தீர்க்கதரிசி போய் உணர்த்தின போது தான் அவருக்கு உணர்வே வந்துச்சு. அது வரைக்கும் அவரு இந்த அம்மா முழுகாமலாம் ஆயிட்டாங்க. அந்த குழந்தையெல்லாம் பெற்றெடுக்கிறதுக்கு ஃபாஸ்டிங்லாம் வேற பண்ணுவார், அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதுக்கெல்லாம். இந்த ரகசியம் நமக்கு நல்லா தெரியும். நல்லா கவனிங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்கள்லாம் அவங்க நினைவில் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவோ டெக்னாலஜி இருக்குது. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி உலகத்தில் எவ்வளவோ உல்லாசம் இருக்கிறது. உல்லாச உலகம், எல்லாம் கவர்ந்திருக்க கவர்ச்சி உலகம். இப்படிப்பட்ட இந்த உலகத்துக்கு மத்தியில் ஒரு ஆத்மா, ஒரு தீர்க்கதரிசி பக்கத்தில் சபைக்கு வருதுன்னு அமைதியாக இருந்தணும். ஊழியம் செய்கிறவங்கெல்லாம் சும்மா பிடிச்சி நோண்டிக்கினே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு உணர்வு ஏற்படும்படியாக என்ன பண்ணணும்? எப்பேற்பட்ட பாவத்தையும் மன்னிக்க ஒரு வல்லமை உடையவர். அப்போ உணர்த்தும் போது உணர்வு அடைகிறதுக்கு அபிஷேகம் தேவை. தாவீதின் மேல் அபிஷேகம் இருந்தபடினாலே இவர் பாவம் செய்துவிட்டு பாவத்தின் வஞ்சனையினாலே பிடிக்கப்பட்டிருந்தாலும் அவர் என்ன செய்தார் அப்படின்னா, நாத்தான் தீர்க்கதரிசியை உணர்ந்து கொண்டார். இப்பதான் பாட்டு பாடுறார் அவர். ஆண்டவரே தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் ஐயா என்பது எதுல பலிபீடம் கட்டுறது? நான் பாவி ஆண்டவரே, என்னை குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய், என்னை குமாரனை போல மாற்றும் ஆண்டவரே. ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே, உம்முடைய நல்ல ஆவிய தேவனே ஈசோப்பினால் என்னை சுத்திகரி ஆண்டவரே. எனக்கு சுத்த இருதயத்தை என்னில தார் சிருஷ்டியும் ஆண்டவரே. என்னை நீங்க மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுங்க. எனக்கு நீங்க சுத்த இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. ஈசோப்பினால் என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. எலும்புல நொறுக்கிட்டீங்களா ஆண்டவரே, நான் அடிச்சு அழுது புலம்புறாரு. நல்லா கவனி. இன்னொருத்தனுடைய மனைவியை எவனா ஒருத்தன் தொட்டான், இன்னொருத்தனுடைய புருஷனை எவனா ஒருத்தி தொட்டான்னு வச்சுங்க, கர்த்தரை டைரக்டா வந்து யுத்தம் பண்ணுவாரு. ஏன்னா குடும்பம் கர்த்தருடையது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கணவன் மனைவியை இணைப்பது தேவன். இன்னொருத்தனுடைய மனைவியை தொடுவதோ இன்னொருத்தனுடைய கணவனை தொடுவதோ உணர்வுல கூட தொடக்கூடாது, நினைவுல கூட தொடக்கூடாது, நினைவுல வரக்கூடாது. எந்த ஒரு பெண்ணோ எந்த ஒரு ஆணோ உள்ள வரக்கூடாது. நான் என்ன சொல்றேன், அப்படி வருதா போய் உக்காந்து அவரை கூப்பிடுங்க. ஏசப்பா அவரை நினைவுல கொண்டு வாங்க, மண்ணினாலே பலிபீடத்தை கட்டுங்க. அப்ப தாவீது இங்க கதறாரு. நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கிறோம். தாவீதுடைய தோல் அவருடைய எலும்புல ஒட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு உபவாசம் பண்ணார். இந்த சதைத்தானே ஆண்டவரே, இந்த சதிக்கு தானே ஆண்டவரே ஆசைப்பட்டேன், ஆனால் நான் உங்க குமாரனை போல என்னை மாற்றும், நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன்னு சொல்லி அந்த சதைகள் எல்லாம் ஒரு உடம்புலே இல்லை, அந்த மாதிரி தோல் எலும்போட ஒட்டி கொண்டதை போல அவர் உபவாசித்தார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சாதாரண லவ் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் எங்க பைபிளில் சொல்லியிருக்கிறாரு? நல்லா கவனிங்க. நான் லவ் பண்ண நல்லா கவனிங்க. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு தெரியல இந்த சத்தியங்கள்லாம். தாவீது என்ன செய்ய தெரியுமா? ஒரு 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 தகப்பனுடைய ஒரு தாயும் ஒரு தகப்பனும் பெற்றெடுத்திருக்கிற ஒரு 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 பிள்ளைய போயிட்டு திருடிங்க. ஒரு தகப்பனும் ஒரு தாயும் பெற்றெடுத்த ஒரு மகளை திருடுகிற திருடர்கள். தேவனை யுத்தம் பண்ணுவார்.
இந்த விபச்சார பாவம், இந்த லவ் பண்றது என்பது விபச்சார ஆவி. அந்த ஆவி என்ன பண்ணணும், இது இது ஏதேன் தோட்டத்திலே உள்ள வந்துச்சு. அப்போ என்ன, இவர் என்ன சொல்ல வராது தெரியுமா? ஆண்டவரே, நீங்க தான்பா என் அப்பா, நான் பாவி, என்ன எங்க அப்பனும் என் ஆத்தாலும் பாவி ஆண்டவரே, நம்ம வயிற்றுல வாயில் அடிச்சுக்கின்னு கதறாரு. இதெல்லாம் விளக்க நமக்கு டைம் இல்லை, நமக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு அந்த வசனத்தை வாசிக்க போகலாம். 5ஆம் வசனம். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் என் தாய் பாவி, எங்க அப்பா துர்குணம் உள்ள துன்மார்க்க ஆண்டவரே. ஏன்னா ஆண் பெண் என்பது அப்பா கிட்ட தான் இருக்குது. ஆமேனே இல்லையா? ஒரு குழந்தை பிறக்கும் போது அது ஆணா பெண்ணா என்பதை தீர்மானிப்பது அப்பாவுடைய வித்துல தான் இருக்கிறது. துர்குணம் என்பது எங்க அப்பா துன்மார்க்க ஆண்டவரே, எங்க அப்பா ஈசாய் துன்மார்க்க ஆண்டவரே, என் தாய் ஒரு பாவி ஆண்டவரே. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைங்க பாவம் செஞ்சிருச்சுன்னா தாய் தகப்பன் கண்ணீர் வடிக்கிறது கிடையாது. நல்லா கவனிங்க. ஒன்று, எங்க அம்மா எங்க அப்பா எனக்கு வேணும் அப்படின்னா அந்த அம்மா அப்பா நீதிமான்களாக இருக்கணும். அந்த அம்மாவும் அப்பாவும் ரட்சிக்கப்பட்டு சபையில் அங்கமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த உறவிலிருந்து ஸ்பிரிச்சுவலி துண்டிக்கப்பட்டணும். நீங்கள் ரட்சிக்கப்படணும், மீட்பை பெறணும், நான் ஏசப்பா வருகைக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா எனக்கு மாம்சத்தின்படி தாய் தகப்பன் இல்லை ஆண்டவரே, நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி அந்த பிளட் ரிலேஷன்ஷிப்பை பிளாக் பண்ணிடணும், முழுக்க டெஸ்ட்ராய் பண்ணணும், அழிச்சிடணும் நம்ம. அப்பதான் தேவன் நம்மை அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்வார். அப்படி இல்லைன்னா, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் மனைவி நான் ஒரு பாவி, நான் துர்குணன், நான் பாவத்தில் இருக்கிறேன், என் பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு கண்ணீர் வடிச்சு தான் பிள்ளைங்களை பரலோக ராஜ்யத்துக்கு அப்பா அம்மாங்க தள்ள முடியும். இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறது, உள்ள வந்துட்டாவே போதும், நாங்கள்லாம் பரலோகத்தில் முதல் இடத்துல இருப்போம். கண்ணீர்ல மட்டும்தான் பிள்ளைய கர்த்தர் வாங்கிக்குவார். இயேசுராஜாவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் நினைக்கிறேன் கர்த்தர் என் கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருப்பார் என்று. நான் என்னுடைய உடல்லாம் இப்படி ஆடும். நான் அந்த அளவுக்கு நான் ஃபாஸ்டிங்கில் உட்காருவேன். ஆண்டவரே, ஏன்னா நல்லா தெரியுது பாவம்னா என்ன, எவ்வளோ பெருசுன்னு. அப்போ என்னுடைய கண்ணீரை என் கர்த்தர் துருத்தியில் வைத்திருக்கிறார். ஏனென்றால் பாவம் அவ்வளோ பெருசு. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்யக்கூடிய அத்தனை பாவத்துக்கும் அந்த தாய் தகப்பனுடைய ஜீன் அப்படியே உள்ள உட்காந்துருக்கும். அந்த பிள்ளைங்க பெருசான உடனே வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, அப்படியே பொய்யர்கள் என்ன செஞ்சிடும், அப்படியே மூடி மறைச்சிட்டு, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், நீ பிறந்ததே பாவி. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க, இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, இவங்க என்னென்னலாம் நினைச்சாங்களோ அந்த நினைவுகள் அப்படியே டிஎன்ஏல போய் உட்காந்துரும். அது அப்படியே அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். இப்போ தாவீது என்ன பண்ணுறான்னா, ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் இங்கே கட் பண்ணுறாரு. நான் ஆண்டவரே, நான் துர்குணத்தில் உருவான ஆண்டவரே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் பாவத்தில் உருவான ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தாயும் எந்த தகப்பனும் எனக்கு இந்த பிள்ளை தான் எனக்கு வேணும்னு பேர் வச்சு பறக்கிறோமா நம்மலாம்? அல்லேலூயா. என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அந்த ஒரு அசுத்தத்தை அலங்காரமாய் மாற்றி குழந்தையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் இரக்கமுள்ள கர்த்தர். ஆமென் சொல்லாமா? அதை சொல்லிட்டு, நான் ஒரு பாவியான மனுஷன் ஆண்டவரே, இதுதான் மண்ணினாலே பலிபீடம் கட்டி தாவீது ஜெயங்கொள்ளுகிறார். அடுத்தது 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் உங்க பிள்ளைவா, என்ன உங்க பிள்ளையா, குமாரனாய் மண்ணிலே பலிபீடம். மண்ணிலே பலிபீடம் என்பது மண்ணிலே ஜீவன் இருக்கிறது, அது பரிசுத்தம், அது குமாரன். வாசி 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி, நீர் பரிசுத்தர். புரிஞ்சு போச்சா? மண்ணிலே பலிபீடம் என்பது குமாரன் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரு, அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். எனக்கு சுத்தம் என்ன, எனக்கு குமாரன், அந்த குமாரனின் பரிசுத்தம் எனக்கு வேண்டும். என் தாய் என்னை, நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பிள்ளைங்களை ஒரு நல்ல அப்பா அம்மா பிள்ளைங்களை ஆவியா இருக்கிற அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். அவர் தாண்டா உங்க அப்பா, தேவன் தாண்டா உங்க அப்பா, உபதேசம் கொடுத்துக்கினே இருக்கணும்.
இந்த பிள்ளைங்களை. ஆனால் எனக்கு எல்லாம் என்ன பண்ணான்னு ஏன் பிள்ளைன்னு வளர்க்குறதுனால தான் எனக்கு பிரச்சனை இன்னைக்கு. ஏன்னா இவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சாத்தானே பிள்ளைங்களை சத்தியத்தில் வளர்ப்பாங்க. இவங்களே பைபிள் வாசிக்கிறது கிடையாது. எப்படி தேவ சந்ததியாக பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்க முடியும்? இங்கே சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மாம்ச சந்ததியை ஒரு பிரேக் பண்ணி, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை கர்த்தாவே, நான் துர்குணத்தில் உருவானேன், எங்கள் அப்பா ஒரு துன்மார்கன், என் தாய் ஒரு பாவி, நான் எப்படி இருப்பேன் ஆண்டவரே, ஆனால் உங்ககிட்ட இரக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்ககிட்ட எல்லையில்லாத கிருபை இருக்கிறது. இதுதான் இப்ப தாவீது குமாரனை நினைவில் கொண்டு வந்தார். ஆமேன் சொல்லாமா? அப்பா, இந்த வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் யார் போதிக்கணும்? அப்பா அம்மா தான் போதிக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் சர்ச். அந்த குடும்பத்தில் இருக்கிற தகப்பன் ஆசாரியன். அந்த தகப்பன் போதனையை கேட்டு தாம் மனைவி தாம் பிள்ளைங்கள் எல்லாம் நடத்தினா தான் வருகைக்கு போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம ஆளுங்களுக்கு இந்த ரகசியம்லாம் புரியல. வர்றது டிவியை போடுறது, நல்லா சினிமாவை பார்த்து, நல்லா டிவி சீரியலை பார்த்து, இது லைஃப். இந்த வாழ்க்கை நம்ம மீட்கப்படுறதுக்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த பிள்ளையை தேவனுக்கு கொடுத்துடணும். அது தேவ சந்ததியை வளர்க்கணும்னா நீ உட்காந்து நல்லா முதல்ல வசனத்தை நீ நல்லா ஏத்து உள்ள. இப்ப என்ன பண்றாருன்னா, மண்ணிலே பலிபீடம் என்கின்ற அந்த சொத்து, குமாரனுடைய சொத்து இருதயம். ஆண்டவரே, அப்பாவின் சித்தத்தை அப்படியே செய்த குமாரனை போல என்னை மாற்றும் ஆண்டவர். இந்த மாம்சத்தினால் என் ஆத்துமா கரைபட்டிருக்கிறது, இந்த மாம்சத்தினால் என் ஆத்துமா கரைபட்டிருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு இரக்கம் பாராட்டும். சுத்தம் தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆண்டவரே, எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுங்க. ஏன்னா தேவ பிள்ளைகள் அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடியவர்கள். ஆமேன் சொல்லாமா? உன் மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு திகில், எங்கேயோ ஒரு பயம், அது சந்தோஷத்தை அரித்து விடும். தேவ பிள்ளை என்பதற்கான ஒரே ஒரு அடையாளம் எது என்றால் சந்தோஷம். எந்த நிலையிலும் நான் சந்தோஷமா இருப்பான், அவன் தான் தேவ பிள்ளை. ஆனா பாவம் என்ன பண்ணிடும், இந்த சந்தோஷத்தை அரிச்சிடும், அப்படியே திகில் சூழ்ந்துக்கும். அப்பனா உள்ள பாவம் இருக்கு. வசனம் மட்டும்தான் உனக்கு விடுதலை கொடுக்கும். எந்த ஊழியக்காரனோ இல்லை எந்த ஒரு 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 டினாமினேஷனோ இல்லை எதுவும் ஒன்று உனக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு. என் புருஷன் இயேசு கிறிஸ்து என்னை சிருஷ்டித்தவர், எனக்கு உயிரை கொடுத்தவர், என் நன்மைக்காக உயிரை கொடுத்தவர் என்கின்ற ரிலேஷன்ஷிப்ல மட்டும்தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஆக எல்லா விதமான துக்கத்துக்கும் எல்லா விதமான பாவத்துக்கும் என்ன காரணம் என்றால் நாம் செய்கிற இந்த துர்குணம், அந்த ஒரு துர்ச்சிந்தை, அசிங்கம், அசுத்தம். கண்ணை மூணாவே எவ்வளவு அசிங்கமான நினைவுகள் உள்ள வருது. அப்ப தாவீது என்ன செய்கிறார் என்றால் நினைவில் கொண்டு வருகிறார், குமாரனை நினைவில் கொண்டு வருகிறார். குமாரனை, என் நாமத்தில் எங்கே 2 பேர் 3 பேர் ஒன்று கூடுகிறீர்களோ அங்கே அந்த இடத்துல வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே கர்த்தர். இப்ப தாவீது இந்த சங்கீதத்தை பாடி எல்லாருக்கும் பிரஸ்தாபப்படுத்துகிறார். நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பதரித்தாள், நான் உரியாவுக்கு துரோகம் செய்தேன், நான் பட்சேபாலை நான் களவாய் திருடி கொண்டேன் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பதாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக, இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக பலிபீடம் கட்டுகிறார். பலிபீடம் கட்டுங்கள், பாவரிக்கை செய்யுங்கள். ஒருவேளை தெரியாம லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னா, மனஸ்தாபப்பட்டு அம்மா அப்பா காலை பிடிச்சி கெஞ்சி அழுது என்னை மன்னிங்கப்பான மன்னிப்பு வாங்க கேளுங்க. அந்த அளவுக்கு பிள்ளைங்களை வளர்க்கணும். இல்லைன்னா அந்த பிள்ளை பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகாது. பாவத்தோடு இருக்கிற பிள்ளை பரலோகத்துக்கு போகாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பை வாங்கி கொண்டார். கர்த்தர் தாவீதை மன்னித்தார். கிருபையினால் தாவீதை முடிசூட்டினார். தாவீது கர்ல நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நான் அளிப்பேன் என்று நமக்கு வாக்குத்தத்தமும் கொடுக்கிறார். அப்போ தாவீது அந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அவர் கிருபையை சுதந்திரித்து கொண்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாய் சத்துரு என்ன செய்வான்னாக்கா, பயங்கரமான சூழ்நிலையை கொண்டு வருவான். அந்த இடத்துல நம்மளால ஜெயிக்க முடியாது. திடீர்னு ஒரு பயம்,
திடீர்னு ஒரு திகில். ஒரு மனுஷன் எல்லா சூழ்நிலையும் எல்லா தேவைகளுக்காகவும் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளுக்கும் பிழை போட்டுகிற தேவன். இன்னைக்கு உலகமயமாதல எல்லாரும் வந்துட்டோம் இல்லையா? அதான் சொல்ற கோலியாத். இந்த கோலியாத் என்ன பண்ணுனா பயமுறுத்துவான். தாவீது அந்த இடத்துல கரெக்டா கல்லை எடுத்து கொண்டார். இந்த கல் என்பது ஜெயக்கிறிஸ்து. அவர் கல்வாரி சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கி எல்லா விதமான பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டவர். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா விதமான பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டவர். எப்பவுமே நல்லா கவனிங்க, இந்த இஸ்ரவேல் என்பது உடன்படிக்கை. இஸ்ரவேல் என்பது தேவன் தம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கை செய்தார். அது குமாரனுடைய அபிஷேகத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார். நல்லா கவனிங்க, இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த இடத்துல கோலியாத் ஒரு காரியத்தை இங்க சொல்லுவான். ஒரு பயங்கரமான சீக்ரெட் இங்க உள்ள இருக்கு. எப்பவுமே பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, தேவனுடைய குமாரன் சம்பாதித்து கொடுத்த சபையை விட்டு உன்னை வேறு பிரிக்க பார்ப்பான். ஃபர்ஸ்ட் உன்னை பிசாசு அட்டாக் பண்ணணும் அப்படின்னா, சர்ச் அப்படின்னா எல்லாமே சர்ச் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கங்க. அந்த நாட்களில் கர்த்தாவே உமது நாமத்தில் தீர்க்கதரிசனம் ஒருத்தோமே, உமது நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோமே, உமது நாமத்தில் இதெல்லாம் பண்ணோமே ஆண்டவரே அப்படின்னா நீங்களை யாருன்னே தெரியாது போன்றுவார். நம்ம ஆட்களுக்கு பைபிள் வாசித்தா தானே ஊழியக்காரன் யாரு, தேவனை நடத்தப்படுற ஊழியக்காரன் யாரு, தேவ சத்தியம் என்னன்னு புரியும். அதனால தான் இன்னைக்கு ஜனங்களாம் வஞ்சிக்கப்பட்டவங்களாம் கடைசி காலத்தில் போயிட்டு பஞ்சத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ரகசியம் என்ன தெரியுமா? இந்த கோலியாத்து செய்கிற ஒரு பயங்கரமான ரகசியம் என்ன தெரியுமா? அவன் ஒரு ஒரு வார்த்தை அறிக்கை செய்வான். இஸ்ரவேல் அப்படின்னாவே நமக்கு ஜெயந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன். இஸ்ரவேலின் தேவன் இயேசு தேவன். நான் மறுபடியும் பதிவு செய்கிறேன், அறிக்கை செய்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த தேவன் வெளிப்பட்டாரே, அந்த தேவன் இயேசு தேவன். இப்போ அவன் ஒரு காரியத்தை சொல்லுவான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லுவான். என்ன காரியத்தை சொல்லுவான் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். நீங்க சவுலின் ஜனங்கள் அல்லவா, நான் பெலிஸ்தியன் அல்லவா, நீங்கள் சவுலினுடையவர்கள் அல்லவான்னுவான். சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, ஜனங்களுக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சவுல் ராஜாவாக வர வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. இந்த சவுல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டதுனால ஜனங்களுக்காக தேவன் அந்த சூழ்நிலையை ஃபில் பண்றதுக்கு, ஜனங்களுடைய மீறுதலுக்காக, ஜனங்களுடைய மீறுதலினுடைய அந்த எண்ணங்களை நிவர்த்தி செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் சவுல். ஆனால் இஸ்ரவேல் சியோன் எருசலேம், இஸ்ரவேல் சியோன், இஸ்ராயேல் சியோன் எருசலேம் என்பது அது தேவனுடைய தெரிந்து கொள்வது. அதான் பலிபீடம். அதான் எலியா என்ன பண்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தகர்த்து போட்ட பலிபீடத்தை மறுபடியும் செப்பனிட்டு அந்த பலிபீடத்துக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கிறேன் என்று சொல்லி இஸ்ரவேல்னு பெயர் வைத்தார். இஸ்ரவேலின் தேவன் அப்படின்ற அந்த நாமத்தில் போயிட்டோம்னாவே நமக்கு முழு ஜெயத்தையும் கர்த்தர் கொடுப்பார். பயப்படவே தேவையில்லை. வராமேன்னு சொல்லாமா? எந்த பாவத்தை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. அந்த பாவ உணர்வு அடைஞ்சி எசப்பா நான் இப்படிப்பட்ட பாவம் செய்தேன்னு சொன்னீங்கன்னா அந்த நேரத்தில் உடனே நமக்கு தேவன் பாவங்களை மன்னித்து நமக்கு கிருபையினால் நம்மை முடிசூட்டுகிறார் என்பதை பார்த்தோம். ஆமேன்னு சொல்லாமா? இப்போ கோலியாத் என்ன பண்ணுவான்னாக்கா, எப்போ நமக்கு எல்லாருக்கும் பயம் வரும், சவுலுக்கும் சவுலுடைய படையில் இருந்த இராணுவ வீரர்களுக்கும் அவர்கள் திகிலினால் நடுங்கி கொண்டிருந்தார்கள். பேய் அறிக்கை செய்வான். உன்னை எப்படி தெரியுமா அறிக்கை செய்வான்? உன்னை சர்ச்சை விட்டு வெளியே தூக்கிடுவான். சர்ச்சை விட்டு உன்னை வெளியே தூக்கிட்டு நீ சவுலினுடையவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்னா, உன்னை என்ன பண்ணுவான்னா அங்கே தனியாக வேறு பிரிச்சிடுவான். இன்னைக்கு நல்லா கவனிங்க, இன்னைக்கு சபை நல்லா கவனிங்க, ஒரு ஊழியக்காரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வேலைக்காரன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அடிமையா இருக்கணும். அங்க ஊழியக்காரன் பேரை சொல்லி ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஊழியக்காரனை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி நீ அந்த ஊழியக்காரனுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அந்த ஜனங்களை அடக்கி வச்சு ஆளுகை செய்யறது பயங்கர பொல்லாத ஆவி அது. அப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறைக்குள்ள வரும்போது நீ யாருடையவன்னா இந்த ஆளினுடையவன், நீ இயேசு கிறிஸ்துடைய அல்ல. ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும்னா அந்த ஜனங்களை இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்ய வைக்கணும். அவ்வளவுதான் கான்செப்ட் முடிஞ்சு போச்சு.
நீ சபைக்கு வரதுக்கான காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்யணும். உன்னை வச்சு நான் ஆதாயம் பண்ணக்கூடாது. அதுதான் பேயினுடைய வஞ்சகம். நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. நான் பேசுறதெல்லாம் இன்டர்நேஷ்னல், அதாவது வந்து யூனிவர்ஸ்க்கானது, இந்த பிரபஞ்சத்துக்கான சத்தியம். இந்த பேசுகிற சத்தியம் வந்து பிரபஞ்சத்துக்கானது. பிசாசு என்றைக்குமே ஒரே மாதிரி தான் செயல்படுவான். அவன் என்ன பண்ணுவான்னா, நீ இன்னாருடையவன் அப்படின்னு என்ன பண்ணுவானாக்கா, உன்னை என்ன அந்த தனி மனித மாம்சீக ஆதாயத்துக்காக. அதனால் உபதேசத்தோடு ஊழியக்காரனோடு இணையணும். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே இந்த டூப்ளிகேட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உபதேசத்தோடு ஊழியக்காரனோடு இணைஞ்சிருக்கணும் நீங்கள் இன்னாருடையவர்னு. ஆனால் ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய மாம்சீக தேவைக்காக சபையை நடத்துவான். அதுதான் சவுல். சவுல் யாராகிலும் பலசாலியை பார்த்தா அவன் தாம்பகம் இழுத்துக்குவான். ஆனால் தாவீதை பார்த்தீங்கன்னா எப்போதும் என் கர்த்தரே எனக்கு துணைன்னு கர்த்தரை நம்பியிருப்பார். தாவீது உபதேசத்தில் பூர்ணப்பட்டார். அப்போ தாவீதோடு கூட கர்த்தர் கூட இருந்து எல்லா காரியத்திலும் கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் சவுல் என்ன செய்வானா, முழுக்க முழுக்க மாம்சத்தில் செயல்பட்டவன், தன்னுடைய ஆதாயத்துக்காக செயல்பட்டவன். அதை தான் பேயங்க அறிக்கை சார், நீ இந்த பாஸ்டருடைய ஆள் தானே, நீ வா உன்னை காலி பண்ணுறேன். அப்போ உள்ள பூந்து வீட்டுக்குள்ளே பேய் ஓடும், பேய் கத்துறது எல்லாம் இதுதான். அது பேய் பிசாசெல்லாம் உள்ள பூந்து நடமாறதெல்லாம் இந்த சவுளுடைய இதெல்லாம் புரிஞ்சுக்க தெரியல ஜனங்களுக்கு. பாவம், சத்தியம் தெரியல. அதுதான் மாட்டிங்க எல்லா சாபத்துக்கும் உள்ளாகி எல்லா பாவத்தையும் அங்கே சேர்த்துங்க. அவன் கோலியாத்துடைய அறிக்கையை பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா? பாரு, நான் பெலிஸ்தன். பெலிஸ்தன் என்றால் வலுசர்பம். நான் வலுசர்பம். பேய் சொல்றான். இந்த வலுசர்பத்தின் ஆவி சொல்லுகிறது, நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? இங்க என்ன கொண்டு வரான்? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? அவன் பயமுறுத்தினா உடனே பயந்துருது. ஐயோ, அவன் சபிச்சுட்டானா சாபம் வந்துடுமோ? இந்த சவுல் வந்து சத்தியம் அறியாதவன். ஜனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட, ஜனங்களுக்காக தேவன் தெரிந்து கொடுத்தாரு. ஆனால் தேவ சித்தம் அல்ல இந்த சவுல். அந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்காக, அந்த ஜனங்களுடைய மீறுதலை அந்த நேரத்தில் அடக்குவதற்காக கொடுக்கப்பட்டவன் தான் இந்த சவுல். அவன் சொல்றான், நீங்கள் சவுலின் சேவகர் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களில் ஒருத்தன் தெரிந்து கொள்ளுங்க. அதனால தான் எங்களுக்கு பயம் வந்துச்சு. இப்போ நல்லா கவனிங்க. இயேசுன்ற பேரை சொல்லி அதே ஜனங்களை மயக்கி வச்சு, மகுடம் ஊதி அப்படியே ஜனங்களை மயக்கி வச்சு, அந்த ஜனங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சங்கம் மாதிரி வச்சு செயல்படுவாங்க. அந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 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 சவுலை தான் பார்த்து உட்காந்துருப்பாங்க. அப்போ என்ன ஒன்று, எல்லா விதமான பயங்களும் அவங்கள சூழ்ந்து கொள்ளும். பிசாசுடைய அந்தகாரங்க சூழ்ந்து கொள்ளும். நல்லா கவனிக்கணும். ஆனால் சரியா தாவீதை உள்ள வச்சு இஸ்ரவேல் என்கின்ற அந்த டார்கெட். ஏன்னா இஸ்ரவேல் தேவன் கிறிஸ்து இயேசுவோடு உடன்படிக்கை செய்யப்பட்ட மனவாட்டி. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு மாம்சத்தின்படி இயேசு ராஜா பேரை சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சங்கம் மாதிரி நடத்தி கொண்டிருப்பாங்க. ஆனால் அதே சமயம் இந்த ஜனங்க சபைக்குள்ள வந்து உபதேசத்தை கொடுக்குற ஊழியக்காரோடு இணைய மாட்டாங்க. எங்குமே பிரச்சனை இவங்களுக்கு. உபதேசம் கொடுக்குற எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் எல்லா உபதேசம் பண்ணி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு நாங்கள் போதிக்கிறோம். அப்போ இந்த உபதேசத்தில் வந்து ஊழியக்காரோட கனெக்ட் ஆகுங்கன்னா அதுக்கு உபதேசத்துக்கு அவங்களோட சம்பந்தம் தூரம் எட்ட தள்ளி நிற்பாங்க, அங்கே ஒட்டிக்குவாங்க. அதான் சவுலின் சேவகர். அப்போ ஒரே ஒரு தாவீதால இந்த முழு இஸ்ரவேலையும் ஒரே தாவீது டாக்ட்ரீன்ல கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அந்த ஸ்தானத்துக்குள்ள அவர் அங்கே வந்திருக்கிறார். அதனால தான் நீ நிந்திக்கிற இஸ்ரவேல். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே நினைவிலே கொண்டு வந்து அங்கே பலிபீடம் கட்டுகிறார். கல்லினாலே பலிபீடம் கட்டுகிறார். 5 கூழாங்கல்லை அவர் பொறுக்கி கொண்டு அங்கே வருகிறார். எடுத்து வாசிங்க போல. அந்த 5 கூழாங்கல்லை அவர் அங்கே பொறுக்கி கொண்டு 38ஆம் வசனமா வாசிங்க பார்க்கலாம். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது 40ஆம் வசனம் வாசிக்கணும், டைம் இல்ல. 40ஆம் வசனம். தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றிலிருந்து 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து, இந்த 5 என்பது தான் அந்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சர்வ வல்லமை. 5 என்பது வல்லமை.
அந்த வல்லமை மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. அவருடைய வல்லமையினாலே சத்துருவை ஜெயமெடுத்து பிசாசை சிலுவையிலே அவன் தலையை நசுக்கி அந்த வெற்றியை மனுக்குலத்துக்கு கொடுத்த கிருபை. அதுதான் 5 என்பது தேவ வல்லமை, தேவ கிருபை. ஆக இந்த 5 கூழாங்கல்லை அவர் பொறுக்கிக் கொண்டு என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்தவர். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற 5 புலன்ல வெளிப்பட்டு ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு என்கின்ற பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவாய் இந்த பூமிக்கு வெளிப்பட்டு அவர் கல்வாரி சிலுவையில சத்துருவின் தலையை அவர் நசுக்கி ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு என்கின்ற பஞ்சபூதங்கள், அந்த 5 எலிமெண்ட்ஸ், அதுதான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை சிதைத்து சத்துருவின் தலையை நசுக்கி மெய்வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற 5 புலன்களாக அவர் வெளிப்பட்டதான் அந்த 5 கூழாங்கல். ஜெயங்கொண்டவர். ஆக நமக்கு வெற்றி வேண்டுமே ஆனால், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், வெற்றி நமக்கு வேண்டுமே ஆனால், ஜெயம் நமக்கு வேண்டும். எங்கு பயம் வருதா? உனக்கு பயம் வருதா? ஜெயங்கொண்ட இயேசு கிறிஸ்துவை உங்கள் நினைவில் கொண்டு வாருங்கள். இயேசு ராஜா, நீர் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறீர். ஆமென் சொல்லாமா? ஆண்டவரே, நீர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். 5 கூழாங்கல் என்பது உமது உயிர்த்தெழுந்த வல்லமை, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்கின்ற அந்த ஜெயம் நமக்குள் இருக்க வேண்டும். அதுதான் 5 கூழாங்கலை பொறுக்கிக் கொண்டு அவர் இப்ப அறிக்கை செய்கிறார், நினைவில் கொண்டு வருகிறார், பலிபீடம் கட்டுகிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 45 வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேல். அல்லேலூயா. நான் யாரா? நாங்க இந்த இஸ்ரவேலினுடைய தேவன் யெகோவா தேவன். அவர் எங்கள் புருஷன், இஸ்ரவேலினுடைய புருஷன். நாங்கள் வசனத்தின் மூலமாய் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அவருடைய வேத பிரமாணத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவருடைய வேத வசனத்தின்படியே நாங்கள் நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இஸ்ரவேலினுடைய தேவன். நாங்கள் விருத்த சேதனம் உடையவர்கள். நாங்கள் எங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல. எங்கள் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ணி எரிந்து விட்டோம். ஆமெனா இல்லையா? இந்த மூளை வேலை செய்யக்கூடாது நமக்கு. இந்த மாம்சத்தினுடைய அதுதான் விருத்த சேதனம். விருத்த சேதனம் என்பது உடன்படிக்கை. கிறிஸ்து இயேசுவை பற்றும் உடன்படிக்கை தான் விருத்த சேதனம். நாங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். டே பெலிஸ்தியனே, நாங்கள் இஸ்ரவேலர்கள், நாங்கள் சபை. உபதேசத்தில் ஒன்றாக வரணுங்க. ஊழியக்காரனோடு உபதேசத்தில் ஒன்றாகணும். ஆனால் சில ஊழியர்கள் என்ன செய்வாங்க? தங்களுடைய ஆதாயத்துக்காக பயமுறுத்தி இதெல்லாம் இன்னைக்கு வேதனையாக இருக்குது. எனக்கு இப்போ தான் தெரியுது. ஒரு 2 வாரமாக தான் இந்த ஜனங்க இன்னைக்கு எப்படி கட்டப்பட்டுக்கிறாங்க, எப்படிப்பட்ட பயமுறுத்தல் இருக்கிற பாவம் அந்த ஜனங்க. அவங்கெல்லாம் மீட்பே கிடையாது. அந்த ஜனங்களுக்கெல்லாம், அந்த ஜனங்கள்லாம் மீட்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நீ சவுலுடைய ஆள் அல்லவா? அதை பேய் பார்த்துட்டானே உள்ள நுழைஞ்சிருவான். பேய் உள்ள நுழைஞ்சிருவான். உள்ள பூந்து எல்லா விதமான பயத்தையும் கொடுப்பான். உள்ள திகில் நடுக்கம் தான் உள்ள இருக்கும். ஆனால் இங்கே உபதேசத்துக்குள்ள உள்ள வந்து நான் இஸ்ரவேலுடைய சேனைகள். வாசி அந்த வசந்த, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இப்போ எங்க என்ன பண்றாரு? கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய நாமத்தை அவர் பிரஸ்தாபப்படுத்துகிறார். இஸ்ரவேலுடைய தேவன். அவர் இஸ்ரவேலுக்காக அவர் கல்வாரி சிலுவையில ஜெயம் எடுத்தார். பிசாசின் தலையை நொசுக்கினார். மரணத்துக்கு அதிகாரிக பிசாசின் தலையை கர்த்தராகிய இயேசு தம்முடைய மரணத்தினால் அழித்து போட்டார். அந்த பலிபீடத்தை அவர் இங்கே கட்டுகிறார். அங்கே அவர் நினைவில் கொண்டு வருகிறார். இப்போ நான் சொல்றேன், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்க நினைவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நினைங்க. அவருடைய நினைவில், உங்க நினைவில் அவர் வந்துட்டாருனே போதும். எப்படிங்க சத்துரு உங்களை தொட முடியும்? எந்த பயத்துக்கும் நீங்க முன்னாடி நிற்க தேவையில்லை. அவர் ஆமென் சொல்லாமா? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜனங்க பயந்து போய் சிலிண்டர் இல்லை, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வாங்க. இன்னைக்கு அதே கோலியாத் தான். இன்னைக்கு சிலிண்டர் இல்லை, பெட்ரோல் இல்லை, விலைவாசி ஏறிடுமோ, கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா ஆகிடுமோ, பயம் திகில் உள்ள வந்துருச்சு. நாங்கள் சம்பாதிக்கிறது இவ்வளோதான், இதை வச்சு தான் நாங்கள் ஒரு மிடில் கிளாஸாக வைத்து கொண்டுக்கிறோம். நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு போதுமானதாக இருக்குது. ஐயோ, திடீரென்று விலைவாசி ஏறிவிட்டால், திடீரென்று எங்களுக்கு அத்தியாவசிய பொருள் கிடைக்காவிட்டால் எங்களுக்கு என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்ற கலக்கம் இன்னைக்கு மனசுக்குள்ளே. இன்னைக்கு ஜனங்களுக்கு பயம்.
நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை. அந்த 5 கூழாங்கல் இஸ்ரவேலுடைய தேவன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டவர். அவர்தான் ஜீவனுள்ள கல், அவர்தான் திட அஸ்திபாரமான கல், அவர்தான் சியோனின் மூளைக்கல், அவர்தான் தேவனுடைய குமாரனுடைய தேவனுடைய ராஜாதி ராஜா, அவர்தான் யூதா கோத்திரத்து சிங்கம். அவரை நினைச்சிட்டீங்கன்னாவே போதும், எல்லா கோலியாத்துகளும் ஜெயங்கொண்டு எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம். ஆமென் சொல்லாமா? நம்முடைய சந்தோஷத்தை தேவன் நமக்குள்ளே கொண்டு வருவார். அவருடைய இரக்கம் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அங்கே தாவீது சொல்றாரு, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. எது உனக்கு பயமுறுத்தினாலும் அது உங்க காலின் கீழே. ஆமென் சொல்லுங்களேன். எந்த ஒரு காரியத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. ஏசப்பாவை உங்க சிந்தனையில கொண்டு வந்தீங்கன்னாவே போதும், அந்த பலிபீடத்தை கட்டினாவே போதும். அந்த நினைவு தான் அது உடன்படிக்கை. என் கையில உன்னை ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பலிபீடம், இந்த பலிபீடம் கட்டுறதுன எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும். அவருடைய நற்செய்தி, என் ஆண்டவர் எனக்கு ஜெயம் கொடுக்க வல்லவர், எந்த பயமும் எனக்கு முன்ன நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அறிக்கை செய்ய வேண்டும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய பலனோ என்னுடைய வல்லமையோ என்னுடைய டேலண்டோ என் தாளந்தோ ஒண்ணுமில்லை ஏசப்பா, உங்க கிருபையினால் நான் நிற்கிறேன். அதுதான் அந்த 5. உங்க வல்லமையினால் நான் கிருபையை பெற்றுக்கொண்டேன். அந்த 5 என்பது கிறிஸ்துவனுடைய வல்லமை, அவர் ஜெயங்கொண்ட வல்லமை, அவர் மகிமை அடைந்த வல்லமை, அவருடைய தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை. அந்த 5 தான் எனக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஆக இந்த எண் கணிதம் எல்லாம் ரொம்ப முக்கியம். நியூமராலஜி நமக்கு ரொம்ப முக்கியம். பிப்ளிக்கல் நியூமராலஜி ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் புரிந்தால் தான் நமக்கு சத்தியங்கள் புரிய ஆரம்பிக்கும். அப்போ தேவன் இங்கே நமக்கு சொல்றாரு, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. இதெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறேன். யுத்தம் யாருடையதுங்க? கர்த்தருடையது. எதை குறித்து நீ பயப்பட தேவையில்லை. அதுதான் நமக்கு கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய நாமத்துக்கு நாம் கட்டுகிற பலிபீடம். இந்த பலிபீடத்தை நாம் கட்டுவது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானம் எந்த இல்லப்பா, இன்னைக்கு வரைக்கும் நான் அனுபவித்த எல்லா நன்மையும் என் கர்த்தர் கொடுத்தது. ஆமென் சொல்லாமா? இதுவரைக்கும் எனக்கான எல்லாமே என் கர்த்தர் கொடுத்தது. யுத்தம் கர்த்தருடையது. எனக்காக என் கர்த்தர் யுத்தம் செய்வார். அப்போ இங்க தாவீது கரெக்டா அந்த கல்லை கொண்டு வந்து வைத்து விட்டார். எழுத்தின்படியே இஸ்ரவேல் ஜனங்க இன்னைக்கு பலி செலுத்தி உட்காந்துங்கிறாங்க. ஆனா தாவீது மட்டும்தான் அதை ஸ்பிரிட்ல கொண்டு வந்து தேவகுமாரனுக்கு ஒரு சாயலை வெளியே கொண்டு வந்து ஜெயம் எடுத்தவர். தாவீது முழுக்க முழுக்க புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் யுத்தத்துக்கு போனோம்னா பலி செலுத்திட்டு போவாங்க. பலி செலுத்திட்டு, ஆண்டவரே இந்த பலியை செலுத்துகிற ஆண்டவரே நீங்கள் வாங்க ஆண்டவரேன்னு. ஆனால் தாவீது மாத்திரம்தான் இந்த பலி பிரமாணத்துடைய நோக்கம் என்ன என்பதை ஸ்பிரிட்ல வாழ்ந்து காட்டி வெற்றி பெற்றவர். யுத்தம் கர்த்தருடையதுப்பா, நான் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அவர் என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே நான் சிருஷ்டிக்கப்பட்டேன். ஆமீன் சொல்லாமா? எந்த சூழ்நிலையிலும் நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக சிருஷ்டிக்கப்பட்டேன். என்னை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம், நான் ஆசீர்வாதமாக சமாதான மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான். ஆக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், யுத்தம் என் கர்த்தருடையது. ஒரே ஒரு கூழாங்கல்லினாலே இந்த கோலியாத்தை வீழ்த்தி அங்கே ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த இடத்துல கர்த்தர், உன்னிடத்தில் நான் வந்து என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அங்கே தாவீதை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் முழு இஸ்ரவேலுக்கும் கடந்து போனது. அப்போ எல்லாருக்கும் முன்பதாக இந்த பலிபீடத்தை கட்ட நான் அல்ல, எல்லாமே என் கர்த்தர். அதை நல்லா அறிக்கை செய்யுங்க. யாம் பலன் சம்பாதிச்சது. இன்னைக்கு துன்மார்க்கம் என்ன பண்றான்? நான் சம்பாதிக்கிறேன் தசம பாகத்தை கொடுத்துட்டுனா தப்சனி. கர்த்தருக்கு சித்தமான இந்த தசம பாகம் என்பது அது தேவனுடையது. எவெல்லாம் தசம பாகம் கொடுக்காம இருக்கிறானோ அங்க நல்லா கர்த்தரை வெயிட்ட வச்சு கர்த்தரை நிந்திக்கிற அவமானம். அவர் தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரு என்பதுதான் தசம பாகம். அதை இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன பண்ணிட்டான்னா, அது பழைய ஏற்பாடு, அது தேவ பிரமாணம்னு தெரியல. அவன் வீட்டில் சாபம் தான் இருக்கும். என்ன அது? அதுதான் துன்மார்கன் அவன். நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்திருக்கிற எல்லா பொருள்களிலும், நம்ம வாங்குற செலவு செய்கிற
எல்லா பொருளிலையும் தேவ ஆசீர்வாதம் இருக்கணும்னா நம்முடைய சம்பாத்தியத்தில் கரெக்டாக தசமபாகத்தை எடுத்து கர்த்தருக்கு செலுத்தி விட வேண்டும். தசமபாகம் என்பது அது பிரமாணம். அது கிறிஸ்து அவர்தான் மண், அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேர் என்பது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எதுவுமே எந்த இல்லை. குமாரின் அபிஷேகம் வேணும். அதுக்கு குமாரன் அபிஷேகம் எதுவுமே எந்த இல்லை. ஆண்டவர் எல்லாம் உம்முடையது. அப்போ நம்ம இந்த பிரமாணத்தில் நல்லா அறிஞ்சிருந்து நம்ம என்ன பண்ணோம், தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம கடந்து வர வேண்டும். அந்த அனுபவத்தில் யார் இருக்கிறாங்களோ, அதுதான் நிறைய பரிசுத்தவனை சொல்லியிருக்கிறேன். அவங்க சம்பாதிச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆவியானவர் சொல்லுவாராம், ஆண்டவர் சொல்லுவார், நீ போ அங்கே பாஸ்டருக்கு இவ்வளோ தேவை இருக்கு, போ அங்கே இத்தனை வீட்டில் சாப்பாடெல்லாம் செய், போ. இதுதான் குமாரனின் ஆவி. சம்பாதித்த முழுக்க தேவனுக்கே சொந்தம். எந்துன்னு எடுக்கிறது தசமபாகம் கொடுக்கறது அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. அது குமாரன் அபிஷேகத்துக்குள்ளே போக மாட்டாங்க. அவங்கெல்லாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ரேர் நான் சொல்கிறதுக்கு. என்னுடைய சம்பாத்தியம் அத்தனையுமே என் கர்த்தருக்கு சொந்தமானது. இப்போ யுத்தம் கர்த்தருடையது. எல்லாம் என் கர்த்தரை பார்த்துக்கொள்ள வல்லவர். வருகையில் போகிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, எந்த இல்லை ஆண்டவர், எல்லாம் குமாரனின், எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை. ஆக இது நல்ல சபை உணர்ந்து கொள்ள வேண்டும். காணிக்கை பற்றி பேசினாவே அப்படியே மூஞ்சி சுருங்கிருது. உன் சாபமே அதை தான் வருது. எல்லா பலனையும் கர்த்தர் கொடுத்தது. இந்த பலன் கர்த்தர் கொடுத்தது. அதுதான் உபாகமம் சொல்லிட்டாரு, யான் கைபலன் சம்பாதிச்சது நீ சொன்னனாவே மாவன உன் சாபம் உன் வீட்டை சூழ்ந்துக்கிட்டான்ட்டார் ஆண்டவர். இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு அந்த வீடுகளில் ஏன் சபிக்கப்பட்ட வீடு அப்படின்னா, அந்த சம்பாதித்தில் தசம்பாகம் போயிருக்காது. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே சாபம் சேரும். அப்போ என்ன செய்யணும், மனம் திரும்ப சொல்கிறார் ஆண்டவர். இதெல்லாம் நம்ம மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப வேண்டும். அதுதான் மெல்கிசேதேக்கினுடைய ஆசீர்வாதம் அங்கே வருகிறது. யுத்தம் கர்த்தருடையது ஆண்டவரே, என்னுடையதல்ல, எல்லாம் நீர் கொடுத்தது ஆண்டவரே, உங்கள் அன்புள்ள கரம் கொடுத்தது. அப்போ தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம வர வேண்டும். இப்போ கோலியாத்தை வீழ்த்துகிறார். வாசித்து முடிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் வீட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தியன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில், தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்குள் அந்த பெலிஸ்தியனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தியருடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாத. மறுபடியும் சொல்லுகிறேன், என்கிட்ட ஒரு பலன் இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழறதுக்கு என்கிட்ட ஒரு பலன் இல்லை ஆண்டவரே, எல்லாம் உங்கள் பலன் ஆண்டவரே. கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே, எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. ரெண்டு கையும் தூக்கிக்குங்க. தாவீதுடைய கையில் எந்த ஒரு பட்டயமும் இல்லை. ஆகையால் தாவீது பெலிஸ்தியன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று, வாசி, அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். கரங்களை துறையாமல் சொல்லாமா? நமக்கு முன்னாடி வரக்கூடிய சத்துருக்கள், நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்துருடைய ஆவிகள், நமக்கு விரோதமாக எல்லா பொல்லாதவைகளையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிர்மூலமாக்கி சிதறடிக்க வல்லமை உடையவர், நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமை உடையவர். ஆக கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்தவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, தனிப்பட்ட ஜீவியத்தில் நமக்குள்ள பாவம் ஏற்படும் போது, பாவ உணர்வு ஏற்படும் போது, அது மண்ணினாலே பலிபீடம் கட்டுகிற, அது தேவ சித்தம் செய்வதற்கு தம்மை ஒப்பு கொடுத்த பரிசுத்த குமாரனை வெளிப்படுத்துவது. நமக்கு முன்பதாக ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு பயம் சூழ்ந்து கொள்ளும் போது, யுத்தம் உம்முடையது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை நினைப்பது, அவர் ஜெயக்கிறிஸ்து இயேசு என்பதை வெளிப்படுத்துகிற மகிமையை நமக்கு காண்பிக்கிறது. அதே தேவன் தான் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். என் நாமத்தில் எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகிறீர்களோ அந்த இடத்துல நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பமாக கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கும் போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த குடும்பத்தில் கர்த்தர் உலாவுகிறார். அவர் என்றென்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு நமக்கு மகிமை செலுத்தலாம். பரம தகப்பனும் எங்கள் ரட்சிப்பின் ஆண்டவரும்